Welcome to Python Tamil tutorial part 2 Nachino. போன கிளாஸில் பார்த்தோன்னா எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறது, அது எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் பைத்தான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்து நீங்கள் நார்மலாக எப்போவும் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணதையும் உங்களோட ஸ்டார்ட் மெனுவில் பார்த்தீங்கன்னா அந்த பைத்தான் இருக்கும். என்னோடது விண்டோஸ் 8. ஸோ பார்த்தீங்கன்னா பைத்தானா இந்த ஸ்க்ரீனில் தான் இருக்கும். அதில் நீங்கள் எதை எடுக்கிறீங்கன்னா இந்த ஐடிஎல்ஏ பைத்தான் க்ளூ அப்படின்றத நீங்கள் கிளிக் கொடுங்க. கொடுத்ததோடனே பார்த்தீங்கன்னா அதோட விண்டோ ஓப்பன் ஆகுது. இது நீங்கள் விண்டோஸ் 7 அது மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராமில் பைத்தான் அப்படின்ற ஃபோல்டரில் இது இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது பைத்தான் க்ளூ அப்படின்றது தான். பாருங்கள், நான் இன்னொரு டைம் காட்டுறேன். அதாவது பாருங்கள், பைத்தான் ஐடியல் இங்கே பார்த்தீங்கன்னா ஐடியல் அப்படின்னு இருக்குது. பைத்தான் GUI அப்படின்றது அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேசிக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி, அதாவது ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நான் காட்ட போகிறேன். இப்போ நார்மலாக எல்லா ப்ரோக்ராமிங்கில் எழுதுற மாதிரி நானும் பிரிண்டில் ஹலோ வேர்ல்டு எழுதுகிறேன். நீங்கள் விண்டோஸ் 7 இல்லை அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நீங்கள் அதாவது நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட்னு போட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு போட்டேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. உண்மையாக சொல்லணும்னா இந்த பைத்தானோட ஒரு ஈஸியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இது ஈஸி, ரொம்ப இன்ட்ரெஸ்டானதும் கூட, ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி ரொம்ப குழப்பாது. ஸோ நீங்கள் இது கொஞ்சம் கவனித்தா மட்டும் போதும். இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பைத்தான்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் கவனிச்சுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், வெறும் பிரிண்ட்னு போட்டால் ஹலோ வேர்ல்டு போட்டால் வந்துருச்சு. அதே மாதிரி இப்போ நான் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது நம்ம நார்மலாக ஆட் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 2 அப்படின்னு போட்டேன், பார்த்தீங்கன்னா 4 அப்படின்ட்டு வந்துருச்சு. அதேமாதிரி 5 - 4 அப்படின்னு போட்டேன், பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு வந்துருச்சு. இதுவே நம்ம 5 - 8 அப்படின்னு போகிறோன்னா பார்த்தீங்கன்னா -3 வருது. இதில் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாதிரி டேட்டா டைப் அது மாதிரிலாம் இன்டீஜர் அதாவது டிக்ளேர் பண்ணிட்டு கிடக்க தேவையில்ல. எல்லாமே அந்த பைத்தான் எழுதுனவங்களே எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டேன், 4*3 அப்படின்னு கொடுத்தேன்னா 12 அப்படின்னு வந்துருச்சு. அதேமாரி தான் டிவைட் பண்ணுறதும் நம்ம நார்மலாக எப்பவும் டிவைட் பண்ணுற மாதிரி 4/5 அப்படின்ட்டு, /5 பார்த்தீங்கன்னா ஆன்சர் 0.8 அப்படின்ட்டு வந்திருக்கு. இந்த 4/5 0.8 அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா. இப்போ நான் இதே ஆப்போசிட்டில் போகிறேன் பாருங்கள். அதாவது இப்போது 9/4 அப்படின்னு போடுறேன். பார்த்தோன்னா இந்த 2.25 அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஒருவேளை அந்த பைத்தானோட ஓல்டர் வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா, அல்லது பைத்தானுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த 4/5 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த 0.8 அப்படின்ற வேல்யூ வந்திருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4. அதாவது 9.4 அப்படின்னு போட்டோன்னா 2 அப்படின்றது மட்டும்தான் வந்திருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே இருக்கிறது வந்திருக்காது. ஏன்னா அது ஃப்ளோட் அப்படின்றதுக்காக நம்ம உங்கள் 4. இங்கே பார்த்தீங்கன்னா 9/5 அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த 5 பக்கத்தில் 0.0 அந்த மாதிரி வச்சா தான் அது ஃப்ளோட்டை கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்ட்டு. இப்போ இந்த பைத்தானோட பழைய வெர்ஷன்லாம் அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் 5.0 அப்படின்னு போட்டால் மட்டும்தான் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரும். ஆனால் இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது 3.32 அப்படின்றது. இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸு ரொம்ப சுருக்கியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்த பைத்தானுக்கும் இப்போ யூஸ் பண்ணுற பைத்தானுக்கும் நம்ம ப்ரோக்ராமிங்கே ஏற்கனவே பைத்தான் ரொம்ப சின்ன ப்ரோக்ராமிங், அதாவது ரொம்ப சின்னசாகவே எழுதி முடிச்சுக்கலாம் அந்த மாதிரி. அதுலேயும் இன்னும் மினிமைஸ் பண்ணதுனால இந்த லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம யூஸ் ஹேண்டில் பண்ணலாம்.
இதுவே பழையபடியில் பார்த்தோன்னா அந்த 5.8 அந்த மாதிரி ஃப்ளோட்டு ஸ்ட்ரிங்கு இன்புட் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் மெத்தட் வேறு மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டுக்கிற மாதிரி 9 இந்த டிவைட் மட்டும் இல்லைங்க, அதேமாதிரி தான் இந்த பர்சன்டேஜ் பார்க்குறதும். அதாவது 8ஓட பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தேன்னா இதோட ரிமைண்டர், அதாவது 8ஓட ரிமைண்டர் வேல்யூ என்னவோ அதை தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது. இதுவே 9 இந்த நீங்கள் பர்சன்டேஜ் போடுறத போட்டு அப்புறம் 4 கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மீதி, அதாவது ரிமைண்டர் வேல்யூ என்ன வருமோ அது தவிர பார்த்தீங்கன்னா 1 அப்படின்றது. அதுக்காக தான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளஸ்ஸு மைனஸு, அந்த மைனஸ் வேல்யூ அதுவே எல்லாத்தையும் எடுத்துக்கும், பாயிண்டில் வர வேல்யூவும் அதுவே டிஸ்பிளே பண்ணிக்கும். ஸோ நீங்கள் இதை பற்றியெல்லாம் எதையுமே கவலைப்பட தேவையில்லை, ரொம்ப ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணக்கூடியது இந்த லாங்குவேஜ். இந்த மல்டிப்ளைலே பாருங்கள், இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 8 × 8 அப்படின்னு போட்டிங்கன்னா 64 அப்படின்னு வருது. இதுவே 8 ஸ்டார் அப்புறம் இன்னொரு 8 ஸ்டார் 8 இப்படி மூணுத்தையும் ஒரே டைம்லேயும் மல்டிப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 512ன்னு வருது. இந்த 512 பாருங்கள், நான் 8 டபுள் ஸ்டார் அப்படின்னு போட்டு இப்போ 3 கொடுக்குறேன். இப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், தெரிதுங்களா? அதுதான் 512 அப்படின்றது வந்துருச்சு. இப்போது நம்ம இதுவே இந்த 3 டைம் போட்ட மாதிரி 8ஐ ஒரு 10 டைம் நம்ம போடணும்னா அப்போது ரொம்ப நேரம் ஆகும். அதை நம்ம என்ன பண்ணலான்னா 8 டபுள் ஸ்டார் போட்டு 10 போட்டிங்கன்னா பாருங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக இதோட 10 அடுக்கோட வேல்யூ என்னவோ அது வந்துருச்சு. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதுலேயே இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது, அதெல்லாம் வேறு கிளாஸில் பார்க்கலாம். நீங்கள் இதை ரீகால் பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்கள்கிட்ட இந்த பைத்தான் 3.க்கு அப்கிரேட், அதாவது இப்போ வந்துங்க ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துச்சுன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். நீங்கள் இப்போதைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இந்த பைத்தானோட இந்த வெர்ஷனை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பழைய வெர்ஷன் இருந்தால் புது வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழைய வெர்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் புது வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆப்ஷன் நிறையா ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் புது வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ்